வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சப்போட்டா பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்போட்டா பழம் பழுப்பு நிறத்தில் பழுப்பு நிற சதைப்பற்ற கொண்டிருக்கக்கூடிய இனிப்பு நிறைந்திருக்கக்கூடிய பழம். சப்போட்டாவை நீங்கள் ஜூஸ் ஆகி குடித்தாலும் அப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் அதோட டேஸ்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது சீசனில் கிடைக்கக்கூடிய பழம். இந்த குளிர் காலத்தில் நீங்கள் சப்போட்டா பழத்தை உங்களுடைய உணவில் நீங்கள் கண்டிப்பாக சேர்க்க விரும்பணும். ஸோ இதை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். இது வந்து இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தி சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்களையும் சப்போட்டா பழம் வராமல் தடுக்கும். விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்தை கொண்டு இருக்கிறதால இந்த சப்போட்டா பழம் பாக்டீரியா தொற்றுகளை தடுக்க செய்யுது. இதனுடைய அற்புதமான மருத்துவ குணங்களை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானத்தை தூண்டுகிறது சப்போட்டா பழம். உடல்ல செரிமான அமைப்பை கட்டுக்குள்ள வைக்க செய்கிறது சப்போட்டா பழம். குடல் நோய்க்குறி அறிகுறிய சப்போட்டா பழம் கட்டுப்படுத்துகிறது. மலச்சிக்கலை சரி செய்வதற்கும் கூடுதலாக உதவிகரமாக இருக்கு. நார்சத்து அதாவது ஃபைபர் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் வந்து செரிமானத்துக்கும் குடல் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டாவில் அதிக நார்சத்து இருக்கிறதால இது சிறந்த மலமிளக்கியாக செயல்படுகிறது. இந்த ஃபைபர் அதாவது இந்த நார்சத்து உள்ளடக்கத்தால் மலச்சிக்கல் இருந்து உங்களுக்கு இந்த சப்போட்டா பழம் நிவாரணம் கொடுக்கும். பெருங்குடல் சவ்வை சீராக்கி தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்து செரிமானத்தை ஆரோக்கியமான முறையில் பராமரித்து தூண்டுவதற்கு சப்போட்டா பழத்தை எடுத்துக்கோங்க. அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது சப்போட்டா பழம். அதாவது சப்போட்டா பழத்தில் டேன்களுடைய உள்ளடக்கம் இருக்கு. இது சிறந்த அலர்ச்சி எதிர்ப்பாக செயல்படுது. இது உணவு குழாய் அலர்ச்சி, குடல் அலர்ச்சி, எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி போன்ற நோய்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் தடுப்பதன் மூலம் செரிமான மண்டலத்தினுடைய நிலையை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் இது வந்து இரைப்பை அலர்ச்சி வீக்கம் மற்றும் வலியை குறைப்பதன் மூலம் இது உங்களுடைய ஒட்டுமொத்த உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சி அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை உங்களுக்கு இந்த சப்போட்டா பழம் கொடுக்கும். எலும்புகளுக்கு நல்லது சப்போட்டா பழம். சப்போட்டா பழத்தில் கூடுதல் அளவாக கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து மற்றும் இரும்பு சத்து இருக்கு. இது எலும்புகளுக்கு வலு கொடுக்கக்கூடியது. இந்த கால்சியம் சத்து, இரும்பு சத்து மற்றும் பாஸ்பரஸ் சத்துலாம் நிறைந்திருக்கிறதால இந்த சப்போட்டா பழம் உங்களுடைய எலும்புகளை அதிகரிக்கிறதுக்கும் எலும்புகளை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். எலும்பு இணைப்பு திசுக்கள் மற்றும் வளர்ச்சிக்கு தாமிரம் சத்தும் ரொம்பவே அவசியம். தாமிரத்தினுடைய குறைபாடு தான் நமக்கு எலும்பு சம்பந்தமான நோய்களான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், தசை பலவீனம், மூட்டு வலி, குறைந்த பலவீனம், எலும்பு பலவீனம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மூட்டு தேய்மானம், இது மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் அந்த கியூர் பண்ணிக்கணும்னா அந்த சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய அந்த சப்போட்டா பழத்தை எடுத்துக்கோங்க. மேங்கனீஸ், துத்தநாகம், கால்சியம் ஆகியவற்றோடு தாமிரமும் சேர்த்து எடுத்துக்கொள்வதன் மூலம் பெண்களினுடைய எலும்பு மென்மையாதல் பிரச்சனை வந்து குறையப்படும். ஆரோக்கியமாக எலும்புகள் இருக்கும். சளி இருமல் பிரச்சனைக்கு தீர்வு தரும் சப்போட்டா பழம். சப்போட்டாவில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் சுவாசப்பாதை, நாசி துவாரம், கபம், சளி அகற்றுவதன் மூலம் நாள்பட்ட இருமலையும் போக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்தும் அப்புறம் விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தும் கிடைக்கிறதால தினசரி நீங்கள் சப்போட்டா பழத்தை சாப்பிடுவதன் மூலம் கண் மருத்துவரை தவிர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கண்களுக்கு நீங்க ஆரோக்கியம் கொடுக்கலாம். அதே போல தினமும் நீங்க இந்த சப்போட்டா பழத்தை எடுத்துக்கும் போது விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து கிடைக்குது. ஸோ இது உங்களுக்கு கண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு. அதே போல விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து கிடைக்கிறதால உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் நீங்க வலுவாக வைத்திருக்கிறதுக்கு சப்போட்டா பழம் உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய உடல்ல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் பரவலை தடுத்து இதய கோளாறுகளையும் தடுக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு இந்த சளி இருமல் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தீர்வு காணுவதற்கு சப்போட்டா பழம் உதவிகரமாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறது சப்போட்டா பழம். அதாவது பிபிஎம் சொல்லக்கூடிய பிளட் பிரஷரை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ சப்போட்டாவில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்தானது நம்மளுடைய ரத்த நாளங்களை சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ரத்த அழுத்தம் மற்றும் அந்த ரத்த அழுத்தத்தினுடைய சுழற்சியையும் கண்ட்ரோல் பண்ணுது. சப்போட்டா பழம் வந்து நீங்க எடுத்துக்கும் போது இரும்பு சத்து அதில் இருக்கு. ஸோ அந்த இரும்பு சத்துக்கு இருந்திருக்கு சப்போட்டா பழம் அப்படின்றதால அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையுடைய அபாயத்தையும் சப்போட்டா பழம் உங்களுக்கு கட்டுப்படுத்தும். புற்றுநோய்க்கு எதிராக பாதுகாப்பு நீங்க பெறணும் அப்படின்னா சப்போட்டா பழத்தை எடுத்துக்கோங்க. சப்போட்டா பழத்தில் நார் சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் இருக்கு. ஸோ இது வாய்வழி புற்றுநோய் போன்ற சில வகையான புற்றுநோய்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. உடலினுடைய திசு அமைப்பிலும் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு சப்போட்டா பழம் உதவிகரமாக இருக்கு. உங்களுடைய உடலுக்கு உடனடி எனர்ஜி வேணுமா, உடனடி ஆற்றல் வேணும்னா நீங்க சப்போட்டா பழத்தை எடுத்துக்கலாம். சப்போட்டா பழத்தில் இயற்கையாகவே ஃப்ரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் உடைய உள்ளடக்கம் இருக்கு. இது உடலுக்கு அதிக ஆற்றலை கொடுக்கும். நாள் முழுக்க உங்களை எனர்ஜியோட வந்து சோர்வு இல்லாமல் வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்க வந்து ஒரு டம்ளர் சப்போட்டா ஜூஸ் கூட அல்லது வந்து கிண்ணம் நிறைய சப்போட்டா துண்டுகளை எடுத்து நீங்க சாப்பிடணும். ஸோ உங்களுக்கு எனர்ஜி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சப்போட்டா பழம் சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போட்டாவை நீங்க அதிகமாக சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை இது வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த சருமத்திற்கும் கூந்தலுக்கும் நன்மை செய்யக்கூடியது. ஸோ இந்த சருமத்தை வந்து நீங்க ஈரப்பதமாக வச்சிருக்கணும் அப்படின்னா சப்போட்டா பழத்தை எடுத்துக்கோங்க. கோலோஜனுடைய உற்பத்தியை சப்போட்டா பழம் மேம்படுத்துறதால இது சருமத்தினுடைய ஆழமான சுருக்கங்களை அதிகரிக்காமல் தடுக்குது. அதே போல சப்போட்டா பழம் கூந்தலுக்கும் போஷாக்கு கொடுக்கும் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. சப்போட்டாவுடைய நன்மைகள் இன்னும் ஏராளமான நன்மைகள்லாம் இருக்கு.
இருக்குது. ஸோ நீங்கள் சப்போட்டாவை சாப்பிடுங்க, அதோடைய சீசன்லேயே நீங்கள் அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அதன் மூலம் உங்களுக்கு நீங்கள் நிறைய நன்மைகளை பெறலாம். ஆரோக்கியமாக இருங்க, சப்போட்டா பழத்தை சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.